MCD பில்டிங் கிரியேட்டருக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்கள் டிசைன் ஐடியாஸ் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் இந்த சேனலின் நோக்கம். வாங்க இன்றைய வீடியோ என்னன்னு பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்று நம்ம பார்க்க போகிறது ஒரு கம்யூனிட்டி ஹாலோட ரெனோவேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் பில்டிங் டிசைனை பற்றி தான். வாங்க இந்த ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் டிசைன் ஜேர்னியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டில் ஏற்கனவே இருக்கிற பழைய கட்டிடத்தோட முன்பக்கத்தில் இருக்கிற காலியான இடத்த எப்படி பயன்படுத்தி ஒரு புதிய பில்டிங் பிளாக்கை உருவாக்கணும், அதுக்கு பிளானிங் எப்படி பண்ணோம், குறிப்பாக பழைய கட்டிடத்துக்கு எந்த விதமான ஸ்ட்ரக்சரல் டிஸ்டர்பன்ஸும் ஏற்படாத வகையில் புதிய எக்ஸ்டென்ஷனை எப்படி தனி பிளாக்காக டிசைன் செஞ்சோம், அதுக்கப்புறம் ஸ்டேர் கேஸ், பெரிய வெட்டிங் ஸ்டேஜ், 2 பிரைட் ரூம், அதுக்குரிய அட்டாச் பாத்ரூம், இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணோம், அதோட இந்த ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட் எல்லாத்தையும் ஒரு அழகான நியோ கிளாசிக்கல் எலிவேஷனுக்குள்ள எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த புதிய பில்டிங்க்கும் ஏற்கனவே இருக்கிற பழைய பில்டிங்க்கும் ஸ்ட்ரக்சரல் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுல நம்ம ஆரம்பத்திலே கவனமாக இருந்தோம். அதனால் இதை ஒரு தனி இண்டிபெண்ட் பிளாக்காக டிசைன் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து தான் இதுக்கான பில்லர்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட்டாக நம்ம ஒரு தனி பிளாக்காகவே டிசைன் பண்ணோம். அந்த பழைய பில்டிங்க்கும் புது பில்டிங்க்கும் செப்பரேட்டாக இருக்கும். எந்த லோடுமே நம்ம பழைய பில்டிங்கில் கொடுக்கல. இன் ஃபியூச்சர் பழைய கட்டிடத்தில் ஏதாவது ஒரு ரெனோவேஷன் ஒர்க்கு செய்ய போகிறாங்க, இல்லை ஸ்ட்ரக்சரலாக ஏதாவது மாற்ற போகிறாங்க அப்படின்னா அந்த பழைய பில்டிங் புதிய பில்டிங்கை எந்த விதத்துலையுமே இடையூறு பண்ணாமல் இருக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம இந்த புதிய பில்டிங்கை ஒரு தனி பிளாக்காக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இருந்த பழைய ஸ்டேர் கேஸை மாற்றி யூ ஷேப்டு ஸ்டேர் கேஸாக நம்ம வடிவமைச்சிருக்கிறோம். இதில் நம்ம கிளைண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய வெட்டிங் ஸ்டேஜ் வேணும், அப்புறம் பிரைடுக்கு தனியாக 2 ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட வேணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஸ்டேஜ் கொடுத்துருக்குறோம். அதுக்கு பின்னாடி 2 பிரைட் ரூம்ஸ் வித் அட்டாச் பாத்ரூமோட நம்ம கொடுத்துருக்குறோம். நம்மக்கிட்ட இருக்கிற எந்த இடத்தையும் வீணடிச்சிடக்கூடாது அப்படின்றதுல நம்ம ரொம்ப கவனமாக இருந்தோம். நமக்கு தேவையான எல்லா வசதியும் ஒரே பிளாக்குக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சுது. இப்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வரும்போது இந்த எக்ஸ்டென்ஷனில் முக்கியமான ஃபீச்சராக இருக்கிறது இந்த பெரிய வெட்டிங் ஸ்டேஜ். நிகழ்ச்சிகளுக்கு தேவையான அளவு இட வசதியும் ஸ்டேஜை மையமாக வச்சு சுற்றிலும் தேவையான சர்க்குலேஷன் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். அதனால் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்போது விருந்தினர்கள் மக்கள் சுற்றி நிற்கிறதுக்கு அந்த மொமெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம இதை லே அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸ்டேஜுக்கு அப்படியே பின்னாடி 2 தனித்தனி பிரைட் ரூம் அட்டாச் பாத்ரூமும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் அந்த 2 ரூமுக்கும் தேவையான அளவு உள்ளேயே கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சவாலாக இருந்தது. அதனால் பில்டிங்கோட முன்பக்கத்தில் ஒரு 2 அடி ப்ரொஜெக்ஷன் பால்கனி மாதிரி கொடுத்து அந்த கூடுதல் இடத்துல நம்ம ரூமுக்கு தேவையான இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட பிளானுக்கு பயன்படுத்திக்கிட்டோம். அந்த எக்ஸ்டென்ஷன் அந்த 2 பிரைட் ரூமுக்கும் தேவையான அளவு அதில் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. வெளிப்புற எலிவேஷனுக்கும் அது ஒரு முக்கிய ஆர்கிடெக்சரல் ஃபீச்சராக அது மாறிடுச்சு. அதுக்கு உள்ள 2 அறைகளுக்கும் தேவையான விண்டோவை அமைச்சு நேச்சுரல் லைட் மற்றும் வென்டிலேஷன் கிடைக்கும் வகையில் அதை நம்ம வடிவமைச்சிருக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனல் பிளானை எக்ஸ்டீரியர் எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம நியோ கிளாசிக்கல் ஆர்கிடெக்சரல் ஸ்டைலை நம்ம ஒரு பேஸாக எடுத்துட்டோம். சென்டரில் அமைஞ்சிருக்கிற பெரிய ஆர்ச், அதை சுற்றி இருக்கிற டெக்கரேட்டிவ் மோல்டிங்ஸ், கிளாசிக்கல் எலமெண்ட்ஸ், அப்புறம் உயரமான என்ட்ரன்ஸ், இதெல்லாம் வச்சு இந்த பில்டிங்க்கு ஒரு கிராண்ட் அப்பியரன்ஸை நம்மளால் கொடுக்க முடிஞ்சுது. இந்த எலிவேஷனை வெறும் அழகுக்காக மட்டும் நம்ம உருவாக்கல, இன்டீரியருக்கு தேவையான ஸ்பேஸை உருவாக்குறதுக்கு செஞ்ச பிளானிங்கை எக்ஸ்டீரியர் ஆர்கிடெக்சரல் டிசைனோட நம்ம மேட்ச் பண்ணி ஒரு ஒருங்கிணைஞ்ச பில்டிங்காக நம்ம உருவாக்கியிருக்கிறோம். குறிப்பாக பிரைட் ரூமுக்காக நம்ம கொடுத்துருக்கிற அந்த முன்பக்க எக்ஸ்டென்ஷன் கூட ஃபைனலாக இந்த பில்டிங்கோட முக்கியமான ஆர்கிடெக்சரல் எலமெண்ட்டாக மாறி இருக்குது. மொத்தத்தில் இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான நோக்கம் பழைய பில்டிங்கை பாதிக்காமல் ஒரு புதிய இண்டிபெண்ட் பிளாக்கை உருவாக்குறது. இது போன்ற உரிமையாளர்களோட தேவைகளை நிறைவேற்றி அதே நேரத்தில் கட்டிடத்தின் எக்ஸ்டீரியர் தோற்றத்தையும் ஒரு புதிய அடையாளத்தை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். பிளானிங்லேருந்து 3D விஜுவலைசேஷன் வரை ஒவ்வொரு அம்சமும் தேவைக்கும் பயன்பாட்டிற்கும் ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்முடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.